Daily. Taste the Daily. பொம்மை முதலமைச்சரின் ஜெர்மன் லண்டன் பயணம் குறித்தும் தொழில்துறையில் முதலீடுகள் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்க வக்கில்லாமல் திசை திருப்பும் விடியா திமுக அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் 10.62 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து 32.81 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியதாக ஒரு பொய்யான செய்தியை பொம்மை முதல்வர் கூறியது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் வரி பணத்தில் 5 முறை வெளிநாட்டு பயணங்கள் குடும்ப சகிதமாக மேற்கொண்டுள்ளீர்கள். இதனால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் என்றும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலீடுகளாக மாறின, எவ்வளவு தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றனர் என்றும் பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் தொழில் முதலீடுகள் பற்றி நீங்கள் ஏன் எக்ஸ் பக்கத்தில் வெளியிடுகிறீர்கள்? தமிழக அரசின் தொழில்துறை இணையதளத்திலோ அல்லது தமிழ்நாடு முதலீட்டு வழிகாட்டி நிறுவனத்தின் இணையதளத்திலோ வெளிப்படையாக ஏன் வெளியிடுவதில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் தொழில்துறை அமைச்சரால் ஏன் வெளிப்படையான பதிலை அளிக்க முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 2021 விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இன்று வரை வெளிநாட்டு பயணங்கள், முதலீட்டாளர் மாநாடு என்று எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, எவ்வளவு முதலீடு பெறப்பட்டது, எவ்வளவு தொழில்கள் துவங்கப்பட்டன, எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாரியாக தற்போதைய நிலை என்ன உள்ளிட்டவை பற்றி விரிவான அறிக்கை வெளியிடுங்கள் என முன்னாள் அமைச்சர் MC சம்பத் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டுமென ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.